உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லட்டா? உன் மூஞ்சி இப்ப எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அப்படியே குரங்கு மாதிரி. அது ஒண்ணு இருக்குமே, முகம் சிவந்து இருக்கு. हम सफर सा क्यों लगे मुझको तू ही बता, ख्वाहिशें होने लगी इजहार की, कहानी पहले प्यार की, कहानी पहले प्यार की, कहानी पहले प्यार की, कहानी पहले प्यार की. இந்த உலகம் இதுவரைக்கும் யாருக்கும் சொந்தமானதில்லை. அதுக்காக உன்னோட கண்ணீரை வீணாக்காதனே. உன்னை நீயே தேத்திக்கோ. உன்னோட வலி, உன்னோட வேதனை எனக்கு புரியுது. எனக்கு நல்லாவே தெரியும் இதை சொல்றது ரொம்ப ஈஸின்னு, புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு. ஆனா ஒரு விஷயத்த உன் மனசுல ஆழமா வச்சுக்கோ. என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட நாள் வந்தாலும், எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும், நான் உன் கூட தான் இருந்தேன், இருக்கேன், நான் இருப்பேன். உன் கூட யார் இருக்காங்களோ இல்லையோ, ஆனா உன் சஞ்சு உன் கூடவே இருப்பா. புரிஞ்சுதா? உனக்கு அது ஞாபகம் இருக்கா? ஹைஸ்கூல்ல டான்ஸ் காம்படிஷன்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சே. அஞ்சு, யாரும் நான் சொல்றதை ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. நான் எந்த ஏமாத்து வேலையும் பண்ணல. நான் என் டீம் டைகர் ஹவுஸை ஜெயிக்க வைக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த அசோக் ஹவுஸ்காரங்க நான் காயின்ஸை உருட்டி விட்டு அந்த டான்ஸரை கீழே விட வச்சேன்னு பொய்யா படி போடுறாங்க. நான் அப்படி எதுவுமே பண்ணல. ஏன் இவங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? நான் யாரையும் ஏமாத்தல. அஞ்சு, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ உண்மையதான் சொல்றன்னு எனக்கு தெரியும். வேற யாரும் நம்புறாங்களோ இல்லையோ, நேஹாவுக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு விஷயம், என்ன நடந்தாலும் சரி, எந்த எல்லைக்கும் போக வேண்டி இருந்தாலும் சரி, ஆனா நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் முன்னாடி நீ எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சு காட்டுவேன். இது நேஹா சர்மாவோட சத்தியம் சஞ்சு கிட்ட. அந்த நேரத்துல உன்னை தவிர வேற யாரும் என்ன நம்பல. நீ வெறும் நம்பிக்கை மட்டும் வைக்கல, நீ உன்னோட புத்தி அப்படி யூஸ் பண்ணி ஒரு தந்திரம் பண்ணி ஒரே ஒரே அடியில என்னோட இருண்டு போன மரியாதைக்கு நீ தான் வெளிச்சம் தந்த. அதுக்கப்புறம் பழைய அதே அந்த மரியாதை, அதே அந்த கெத்து. பாரு, இன்னைக்கு உனக்கு கெட்ட நேரம் நடந்துட்டு இருக்கு. உன்னோட இந்த கஷ்ட காலத்துல யாராவது உன்னை நம்புறாங்களோ இல்லையோ, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. உன் மேல விழுந்த இந்த அவமானத்தை அழிச்சே தீருவான் இந்த சஞ்சய் திரிபாட்டி. நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், எந்த வழியை கையாளணும்னாலும் சரி. அதனால நீ டென்ஷன் ஆகாத. இதை யாரு பண்ணாங்களோ அவங்களோட கடைசி வேர் வரைக்கும் போய் தேடுவேன், உண்மையை கண்டுபிடிச்சே தீருவேன், என்ன நடந்தாலும் சரி. அப்புறம் இந்த சமூகம், சொசைட்டி, இந்த முழு உலகம், குறிப்பா உன்னோட குடும்பம், அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணுவேன் என் நேஹா எந்த தப்பும் பண்ணலன்னு. அவ எதுவுமே பண்ணல.
இது சஞ்சய் திரிபாட்டியோட சத்தியம். நேஹா சர்மாக்கு. कहानी पहले प्यार की, कहानी पहले प्यार की, பைக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா ஆனா நேஹா வீட்டை எப்படி கண்டுபிடிப்பேன்? அப்புறம் இந்த சஞ்சு அவசரத்துல போன் கூட எடுத்துட்டு போகல. சஞ்சு வந்தாதான் என்ன ஆச்சுன்னு தெரியும். சஞ்சு சஞ்சு என்னாச்சு? ஏதாச்சும் தெரிஞ்சுதா? நேஹா நல்லா இருக்காளா? அந்த லூசு பொண்ணே அவ நரம்ப கட் பண்ணிக்க பார்த்தா அவ கையில பிளேட் இருந்துச்சு, அது இங்க வரைக்கும் வந்துருச்சு. நான் பார்த்தப்போ ஏன் உசிரே போயிடுச்சு. என் மனசு பதறி போச்சு. டேய், அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டுடா. ஒன்னா படிச்சோம், எல்லாமே ஒன்னா தான் பண்ணிருக்கோம். அண்ணா அவளுக்கு ஏதாச்சும் ஆகி இருந்தா என் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிருப்பான். அவ இல்லாம நான் என்ன பண்ணிருக்கேன்? அந்த பொண்ணு பைத்தியம் இல்ல, அவ ஒரு கழுத ஒன்னா நம்பர் கழுத. ஓய், பசங்க கண்ணுல கண்ணீர் அழகா இருக்காது. அதுவும் நீ என்னோட தம்பி. தைரியமா இரு சஞ்சு. அஜு அண்ணா, இனி என்ன பண்றதுனால சரி, நேஹாவோட மரியாதையை வட்டியும் முதலமா திருப்பி தரணும். நானா அவகிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி. அதுவும் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் நாளைக்கு பழைய பேப்பர் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஆளை தேடி போகணும். அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொண்டு வரணும். அஜய் அண்ணா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க தானே? உனக்காக உயிரையே கொடுப்பேன்டா. சொல்லு, என்ன பண்ணணும்? அர்ஜுனா, நம்ம ஏதாச்சும் வழி கண்டுபிடிக்கணும், ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும். ஆனா இதெல்லாம் நாம தான் பண்ணோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதாவது இப்படி ஒரு ஃபீல்டிங் செட் பண்ணணும். என்னன்னா, ஒரே ஒரு பால்ல நேரா கிளீன் போல்ட் ஆகணும். ஐடியா! அம்மா செத்தேன். ஐயோ அம்மா. ஓ காட், நான் செத்தே போயிட்டேன். ஐயோ அம்மா. சாரி அங்கிள். அது என்னன்னா அங்கிள், நான் காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, அதான் லேசா தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. சாரி, நான் உங்க மேல விழுந்துட்டேன். சாரி. ஐம் so sorry. Really sorry.
ரொம்ப காரமா இருக்கு. உங்களுக்கும் காரம் பிடிக்குமா? எனக்கும் காரம்னா ரொம்ப பிடிக்கும். சேம் பீச். பாய்.